மைசூர் சாண்டில் சோப்பின் விளம்பர தூதுவராக நடிகை தமன்னா நியமிக்கப்பட்டதற்கு கன்னட அமைப்பினர் கடும் கண்டனம் தெரிவித்து வருகின்றனர். இதற்கு காரணம் என்ன? விளம்பர தூதுவராக தமன்னாவை கர்நாடக அரசு எப்படி தேர்வு செய்தது? அரசு அளித்துள்ள விளக்கம் என்ன என்பதை விளக்குகிறது இந்த செய்தி தொகுப்பு. 1918ஆம் ஆண்டு முதல் கர்நாடகாவில் மைசூர் சாண்டில் சோப்புகள் தயாரிக்கப்பட்டு வருகிறது. நூற்றாண்டு பாரம்பரியத்தை கொண்ட மைசூர் சாண்டில் சோப்புகளை தற்போது கர்நாடக அரசின் சோப்ஸ் மற்றும் டிடர்ஜென்ட் லிமிடெட் நிறுவனம் தயாரித்து வருகிறது. 2024-25ஆம் நிதியாண்டில் மட்டும் 1786 கோடி ரூபாயை கர்நாடக அரசுக்கு மைசூர் சாண்டில் சோப் ஈட்டிக் கொடுத்துள்ளது. இந்நிலையில் மைசூர் சாண்டில் சோப்பின் விளம்பர தூதுவராக நடிகை தமன்னா நியமிக்கப்பட்டது பெரும் சர்ச்சையாக வெடித்துள்ளது. நடிகை தமன்னா 6.2 கோடி ரூபாய்க்கு 2 ஆண்டுகள் மைசூர் சாண்டில் சோப்பின் விளம்பர தூதுவராக நியமிக்கப்பட்டுள்ளதாக கர்நாடக அரசு தெரிவித்திருந்தது. கன்னட நடிகர்களை தேர்வு செய்யாமல் பாலிவுட் நடிகையான தமன்னா நியமிக்கப்பட்டதை எதிர்த்து கன்னட அமைப்பினர் போராட்டத்தில் இறங்கினர். கர்நாடக அரசின் பெருமைமிகு தயாரிப்புகளில் ஒன்றான மைசூர் சாண்டலின் முகமாக பாலிவுட் நடிகை இருக்கக்கூடாது என கன்னட அமைப்பினர் தொடர்ந்து கண்டனம் தெரிவித்து வருகின்றனர். இந்த விவகாரம் தொடர்பாக விளக்கமளித்த கர்நாடக வர்த்தக மற்றும் தொழில்துறை அமைச்சர் பாட்டீல், விளம்பர தூதுவராக தமன்னா நியமிக்கப்பட்டது வர்த்தக ரீதியான முடிவு என்று தெரிவித்தார். மைசூர் சாண்டல் சோப்பின் மொத்த விற்பனையில் 18% கர்நாடகாவிலும் மீதமுள்ள 82% சோப்புகள் தென் மாநிலங்களில் விற்பனையாவதாக தெரிவித்து அமைச்சர் பாட்டீல், மைசூர் சாண்டலை இந்திய அளவில் கொண்டு செல்லும் நோக்கத்தில் பாலிவுட் நடிகையான தமன்னாவை நியமித்ததாக தெரிவித்தார். மேலும் ராஷ்மிகா மந்தனா, பூஜா ஹெக்டே உள்ளிட்ட நடிகைகள் விளம்பர தூதுவராக செயல்பட முன் வராததாலும் தமன்னா வேறு ஒப்பந்தங்களில் இல்லாததாலும் சமூக வலைதளங்களில் தமன்னாவிற்கு அதிக அளவிலான ஃபாலோவர்ஸ் இருப்பதாலும் தமன்னா தேர்வு செய்யப்பட்டதாக கர்நாடக அரசு தரப்பில் விளக்கம் அளிக்கப்பட்டுள்ளது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.